கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதுயுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஜோதிடம், ஜாதகம், ஆதிகால பரிகாரங்கள், பிரசன்னம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நீங்கள் இதுவரை அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கங்கம்மா, நல்லா இருக்கிறேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, வாரந்தோறும் நம்ம திதிகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும், அதாவது தசமி வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ ஏகாதசியை பத்தி பார்க்க போறோம். ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு நம்ம இப்பெல்லாம் சொல்ற மாதிரி நவீன காலத்துல டீடாக்சிஃபிகேஷன், அப்புறமா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அன்னைக்கு விரதம் இருந்தா உடம்பு நல்ல சுத்தமாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர். அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இல்லாம இந்த ஏகாதசி திதியில அவங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்கும், அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். அதாவது ஏகாதசி திதி, அதாவது ஏகாதசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, இதுக்கு அடுத்தது ஏகாதசி. அப்போது இது 11வது திதி. இந்த 11வது திதி 10ங்கிறது தசமி, அதனால தான் தச அவதாரம்னு பேர் வச்சாங்க. இது தசமிக்கு அப்பாற்பட்டு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏகாதசி. இந்த ஏகாதசி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இருப்பாங்க. முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏகாதசி வந்தால் அன்றைக்கி அதிகமாக நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க. வீடு வாசல்லாம் வலித்து சுத்தப்படுத்தி ஏகாதசி அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணி, ஏதாவது நம்ம வேண்டுதல் இருந்துச்சுன்னா பெருமாள் கோயிலில் போய், சிவன் கோயிலில் போய் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. அப்போ இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் இல்லை, வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் யாராவது வயசானவங்க காலம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மார்கழி மாதம் சொர்க்க வாசல் ஓப்பனாக இருக்கும்னு சொல்லி முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்போது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வயசானவங்க யாராவது காலம் ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும், என்னென்ன தோஷங்கள் கர்மாக்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தியாகி அவங்க நேராக சொர்க்கவாசலுக்கே போய் நம்மளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதுக்காக ஏகாதசி அன்னைக்கு அவங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் விரதங்கள் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத முன்னோர்களை சொல்லி வச்சாங்க. அதை விட ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டால், இந்த ஏகாதசி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தா வளர்வுரை ஏகாதசி திதி அல்லது தேய்வுரை ஏகாதசி திதி, இதில் யாராவது ஒருத்தர் பிறவி எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யோகம் பாருங்கள், 11 சித்தர்களுக்கு சமம். அவங்க கிட்டேருந்து ஒரு பிரபஞ்ச சக்தி, ஒரு ஞானம் உதயமாயிட்டே இருக்கும். அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த ஏகாதசி திதியில் யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டு. அதே போல் ஏகாதசி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு புத்தி, அறிவு, கல்வி, ஞானம் நம்ம யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அவங்க 11 சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறனால அவங்களுடைய பாரம்பரியத்தில், முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தில் யாராவது சித்தருடைய பாரம்பரியத்தில் பிறந்திருந்தால் மட்டும்தான் ஏகாதசி திதியில் அவங்க பிறப்பாங்க. அப்போ இந்த ஏகாதசிங்கிறது அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான ஒரு கோயில் இருக்கும். நீங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், திதி சூனியம்னு சொல்லுவாங்க. திதிகளின் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, திதிகளின் விஷ சூனிய ராசிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஏகாதசி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால்
எந்த ராசி சூனியமடையும்னா தனுசு ராசியும் மீன ராசி சூனியமடையும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த தனுசும் மீனமும், இந்த மீனம் என்பது மோட்ச ராசி, இந்த தனுசு என்பது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் பித்தருடைய ராசி. அப்போது இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறக்கு ஒரு கோவில் ஒன்று இருக்குதுங்க. ஏகாதசி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் குங்குமம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அவங்க பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வந்தால் அவங்களுடைய ஜாதகத்தில் திதி சூனிய உடையும். அவங்களுக்கு அந்த தனுசு ராசியும் மீன ராசிக்கு உண்டான கிரகங்களோ அந்த வீட்டுக்கு உண்டான கிரகத்தினுடைய குருவோ அவங்க ஜாதகத்தில் திதி சூனியமெல்லாம் நிவர்த்தியாகி அவங்க குடும்பத்துக்குள்ளே அதிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். அப்போ ஏகாதசி திதியில் பிறந்தால் அது ஏன் உங்களுக்கு தனுசும் மீனம் மட்டும் சூனியம் அடையுது? அப்போ தனுசு என்பது குருவோட வீடு, மீனம் என்பது குருவோட வீடு. முன்னோர்கள் அந்த காலத்தில் குருவோட சொத்தை அபகரிச்சிருந்தாங்கன்னா, குரு சாபம் பெற்றிருந்தால் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணலைன்னா அவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு போக முடியாது. அதுக்காகத்தான் மதுரை மீனாட்சி அம்மனை கொண்டு போய் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த கோவிலு தான் திதி சூனியத்துக்கு உண்டான ராசின்னு சொல்லி ஆதி காலத்திலேயே அவங்க வகுத்து வச்சுருக்கறனால ஏகாதசி திதியில் பிறந்துக்கிறவங்க அத்தனை பேருமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த தோஷ நிவர்த்தியாகும். சரி, இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் ஏகாதசி திதிக்கு என்ன சம்பந்தம்? இது உங்களுக்கு தெரியணும் அல்லவா? இதில் பாருங்கள், பெண்கள் அரசாட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்க பெண்கள் அரசாளுவாங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. ஏன்னா மதுரையில் வீர விளைஞ்ச மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த வீர விளைஞ்ச மண்ணுங்கிறது என்னென்னா ஒரு மண்ணுக்கு ஒரு பவர் இருக்கும். இதில் மதுரையில் என்ன ஒரு சக்தின்னு கேட்டிங்கன்னா, மதுரை மீனாட்சி தாய்க்கு ஆதி காலத்தில் அந்த வீரத்தையும் அந்த தைரியத்தையும் கொடுத்து பெண் அரசாட்சி ஆள்றதுக்காக அந்த காலத்திலேயே மகுடம் சூடி முடி சூடி அந்த காலத்தில் பட்டம் வாங்கினது அது பெண்ணுடைய அரசாட்சிக்காகத்தான். அப்போது யாராவது ஒரு ஜாதகத்தில் தனுசோ மீனமோ சூனியம் அடைஞ்சிட்டா அந்த பெண்ணை அரசாள முடியாதுங்கிறக்காகத்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த குடும்ப நிர்வாகத்தை கட்டி காப்பாற்ற முடியும். ஏன்னா பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த போய் அவங்க வாழ்கிற வீட்டுடைய வாரிசை சுமக்கணும், அவங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணும், அவங்களுடைய மாமனார் மாமியா தாத்தா பாட்டி மச்சாண்டார் கொழுந்தனார் இவங்க இத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு செய்து கொடுக்கணும், இந்த வீட்டுக்கு போய் அவங்க அரசாள்றதுக்கு உண்டான தகுதி ஏற்படுத்தி வைக்கணும். இத்தனைக்கும் அந்த திதி சூனியம் அடைஞ்சிட்டால் அந்த வீட்டு நிர்வாகத்தை பார்க்க முடியாமல் இருந்தால் இவங்களுக்கு வாழ்க்கை இல்லாமல் போயிடும். அதனால் ஐயா, குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். இன்னொன்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அந்த குருவோட ராசி அப்படிங்கிறதுனால இவங்க 2 ராசிகளும் திதி சூன்யம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் நட்சத்திரங்களும் சேருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா குருவோட நட்சத்திரங்கள் இவங்களுக்கு ஒத்துக்காமல் போகுமா? அதாங்கம்மா, அதாவது குருவோட நட்சத்திரம் அந்த இடத்துக்கு வராதுங்க. என்ன காரணம்னா, தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் தனுசுக்குள்ளே இருக்குது. மீனத்தில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி மீனத்தில் இருக்குது. இதில் குருவோட நட்சத்திரம் மீனத்தில் மட்டும்தான் இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த ஜாதகத்தில் அந்த வீடு மட்டும்தான் பாதிக்கப்படும், தனுசு வீடும் மீன வீடு தான் பாதிக்கப்படும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதாவது காலச்சக்கரத்துக்கு மேசராசிலேருந்து எண்ணினீங்கன்னா தனுசு 9வது வீடாக வரும். அடுத்தது 10, 11 to 12வது வீடு மோட்ச மீனராசி வீடு வரும். இது 2 குருவோட அம்சம் தான் இருக்கும். அப்போ யாராவது ஏகாதசி திதியில் பிறந்துக்கிறவங்க, நான் எல்லா வழியிலையுமே நான் முன்னேறி நான் ஒரு குருவாக ஆதிக்கம் பண்ணணும், இந்த உலகத்தில் நான் நல்லபடியாக வாழணும்னு நினச்சி ஏதாவது ஒரு ஏகாதசி திதியில் பிறந்திருந்தால் அவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரதும் காசி போயிட்டு வர்றதுக்கு நிகரானது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோபுரத்து மேலே 3633 சாமி சிலைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க? ஒரு கோபுரத்துலேயும் பண்ணியிருக்காங்க. அந்த 3633ங்கிறது ஒரு கணக்கு வச்சு ஆதி காலத்தில் அத்தனை சிலைகளும் பூமியை பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ பூமியை பார்த்த மாதிரி இருக்குதுன்னா 3000 வருஷமாச்சு அந்த கோவில் 3000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் அத்தனை தெய்வங்களும் பூமி பார்த்துருக்குது. ஒரு சிலையும் கூட இன்றைக்கி வரைக்கும் பின்னமாகலை. தனியாக அவங்க ஏதாவது ஆல்ட்ரு பண்ணலை. அப்போ அந்த காலத்தில் அந்த கோபுரத்திலேயே 3633 சிலைனா 4 கோபுரம் கொண்டு போகும்போது 1330 சிலைக்கு மேலே அந்த தெய்வத்து கோயிலை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க. அதனால தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரத்துக்குள்ளே உள்ளே போயிட்டால்
உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகுன்னு அந்த காலத்திலேயே மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே பிச்சாண்டவரும் அகோர வீரபத்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. எல்லா தெய்வத்தினுடைய கண்ட்ரோலும் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கோயிலில் சாமி கும்பிட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அகோர வீரபத்திரர் வந்து பூமியை பார்த்துருப்பார். அவர் தான் இந்த உலகத்தை ஆளக்கூடிய மெயின் பவர். அந்த இடத்துல தான் நீங்கள் விளக்கேற்றி சாமிக்கு 5 விளக்கு தீபம், தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வாங்கி சாமிகிட்ட அர்ச்சனை பண்ணிவிட்டு பிச்சாண்டவருக்கு ஒரு தீபம் போட்டு வச்சுட்டு அகோர வீரபத்திரரை பார்த்துட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் அசுர வளர்ச்சி வரும்னு சொல்லுதுங்க. ஐயா நேயர்கள் கிட்ட பேசுங்க. சரிங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்கள் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறோங்க. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். உங்க மகளுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. 13ஆம் தேதி பிறந்திருக்கா. 13/8/98 பிறந்தது. அதுக்கப்புறம் மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ஓகே. லக்னம் தெரியலங்க. லக்னம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் தெளிவா நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? என்ன கேள்விமா? திருமணத்தை பத்தி தான் கேட்கணும். கண்டிப்பாம்மா. நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கங்க. வணக்கங்க. அதாவது அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் அவங்க பிறந்திருக்காங்க. இந்த ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து திருமணம் ஆகாமல் யாராவது இருப்பாங்க. இந்த திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். தாய் மூகாம்பிகை, தாய் மூகாம்பிகைன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். மூகாம்பிகை கோயில் தான். அந்த தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் சாமி தாமிரபரணி ஆறு அங்கே இருக்குது. தாமிரபரணி ஆற்றுல அந்த தாமிரபரணிக்கும் தாய் மூகாம்பிக்கும் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து அந்த காலம் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் தாய் அம்சம் கொண்டது தான் தாய் மூகாம்பிகை. அங்கே வந்து சௌபரணிக்கு ஆறு ஓடிட்டுருக்குது. அந்த ஆறில் அவங்க குளிச்சுட்டு தாய் மூகாம்பிகை பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம். நல்லதுமா. எங்கேருந்துமா பேசுறீங்க? நான் சங்ககிரியிலேருந்து பேசுகிறேங்க மேடம். சங்ககிரி மாவட்டம். ஓகேம்மா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்குறேங்க மேடம். உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்றீங்களாமா? அதான் சொல்றேங்க மேடம். சொல்லுங்கம்மா. தனுசு ராசி. இந்த தனுசு ராசி நட்சத்திரம் வந்து பூராட 1ஆம் பாதங்க. சரிம்மா. கன்னி லக்கணங்க. அவர் ஐடி முடிச்சிருக்கிறாரு. இன்னும் ஜாப் கிடைக்கல. ஒரு வருஷம் ஆயிருச்சு. வயது என்னம்மா? வயது 22 நடக்குதுங்க. இப்ப அடுத்த மாசத்தோட 23 பிறக்க போகுது. ஓகேம்மா. அதாவது தொழில் சம்பந்தமா கேட்கணும் இல்லைங்களா? நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. 2/7/2004ங்க பிறந்த தேதி. ஐயா கிட்ட பேசுங்க. நன்றிங்கம்மா. அம்மா வணக்கங்க. பையனுக்கு தான் ஐடி முடிச்சிருக்கிறாரு. இன்னும் ஜாப்பே கிடைக்கலைங்க. அம்மா ரொம்ப சந்தோஷம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், கண்டி லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. ஆமாங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் வந்து மெயினாக தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா பூராட நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்து தனுசு ராசியில் பிறந்திருந்தால் ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடின்னு ஒன்று இருக்குது. இந்த தனுஷ்கோடியில் போய் அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு ராமேஸ்வரத்தில் கடலை குளிச்சுட்டு 22 கணம் தீர்த்த ஊற்றிட்டு வாழ்க்கையில் ஒரு முறை வாங்க. அவருக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கும். இந்த தனுசு ராசியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தா வாழ்க்கையில் கண்டிப்பாக தனுஷ்கோடி போயிட்டு வரணும். உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரும். நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? பழனியிலிருந்து பேசுகிறோங்க. யாருக்காக கேட்க போறீங்க? எங்கள் பையனுக்காக கேட்குறோம். உங்கள் மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்கிறீங்களா? 22 டிவியோட சவுண்டை ஆஃப் பண்ணிடுங்க. அப்பதான் தெளிவாக கேட்கும், எங்களாலையும் தெளிவாக பேச முடியும். சரிங்களா? கேட்குதுங்களா? கேட்குதுங்க. 22/12/1995. ஓகே. தனுசு ராசி, ரிஷப லக்னம். சரிங்க. அமாவாசை தேதி வெள்ளிக்கிழமை திறந்துருக்குறேன். அப்படியே. ஓகேம்மா. என்ன கேள்வி? வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே. ஓகே. கை ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மணிக்கட்டோட கை இல்லை, ஒரு கையில். ஓகே, வருத்தப்படாதீங்கம்மா. நீங்கள் ஐயா கிட்ட பேசுங்கம்மா.
சொல்லுங்க. அம்மா ஆமாம் வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது உங்களுடைய நட்சத்திரம் என்னங்கம்மா? மூல நட்சத்திரம், சரி ரிஷப லக்னம், சரி அமாவாசை தேதி. சரி, ரொம்ப சந்தோஷம். அதாவது உடம்பு ரீதியாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து சரி பண்ணுறதுக்கு வினையாக இருக்கக்கூடியவர் விநாயகர் தான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. கற்பக விநாயகர், அசுவனி நட்சத்திரத்தன்னைக்கு கற்பக விநாயகர் கோயிலில் போய் அருகம்பில் மாலை வாங்கி போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகி அவர் நல்லபடியாக இருப்பார். நன்றிங்க ஐயா. அழைத்ததற்கு நன்றிங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் ஐயா. அற்புதமா சொல்லியிருந்தீங்க. அப்பதான் மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த ஏகாதசி திதியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பா அமையும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாங்கம்மா. மேலும் அதாவது அவங்களுடைய சவால்களை சந்திக்கக்கூடிய ஆதிகால பரிகாரங்கள் வேற ஏதாவது இருக்குங்களா? அதுக்கான வழிகள் உண்மைகள் என்ன? அவங்களுடைய அந்த பிரச்சனை அப்படின்னு வந்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாங்கம்மா. இதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம், வருங்காலத்தில் வரக்கூடிய குழந்தைகளுடைய கல்விக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் கல்விக்கு ஒரு தொடர்பு இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மனுடைய அம்பாளுடைய நிறம் என்ன நிறம்ங்க? பச்சை. பச்சை. பச்சையாக இருக்கக்கூடிய கிரகம் என்ன கிரகம்? புதன். புதன். படிப்புக்குண்டான கிரகம் புதன். புதன். அப்போ கல்விக்கு அதிபதியாக கலைவாணி சரஸ்வதி மாதிரி மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவிலுக்கும் இந்த கல்விக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. யாருக்கெல்லாம் ஞாபக சக்தி கம்மியாக இருக்குதோ, படித்ததெல்லாம் மெமரியில் எனக்கு நிற்க மாட்டேங்குது, பரீட்சை எழுதும்போது எனக்கு 1/2 மார்க்கு 1 மார்க்கில் போகுது அப்படின்னு இருக்கிறவங்க அத்தனை பேருமே வாழ்க்கையில் ஒரு முறை பரீட்சை எழுதுறதுக்கு முன்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் குங்கும அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு அவங்க பாதத்தை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மனுடைய கையில் இருக்கக்கூடியது கிளி, அதுவும் பச்சை தான். அம்பாளுடைய உடம்பும் பச்சை தான். அவங்களுடைய ஆதிக்கம் புதனோட ஆதிக்கமாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு குளம் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அந்த குளத்தில் மீன்கள் வாழ்கிறதே இல்லை. அது வேறு பொற்றாமரை, அதாவது தாமரை குளம். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இதழ்களை தங்க தாமரையாக செய்து அந்த குளத்தில் வச்சுருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அதில் மீன்கள் வாழ்கிறதில்ல. அந்த தாமரை குளத்தில் மட்டும் மீன்கள் வாழ்கிறதில்ல. அப்போது அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய கண், அவங்களுடைய கைகள் அத்தனையிலையுமே மரகத பச்சை கலர் நம்மளுடைய அம்பாள் தான். அதனால் யாரெல்லாம் கல்வியில் ரொம்ப தாமதமாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அத்தனை பேரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு முறை அவங்கள பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஞாபக சக்தி நல்ல விதமாக நிற்கும். ஐயா, மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. அதுவும் நீங்கள் சொல்லும் போது அது கேட்கணும்னு ஆர்வம் பெருகுதே தவிர குறைவதில்லை. சரிங்க, மறுபடியும் சொல்லணும். கண்டிப்பாக. அதாவது மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா எவ்வளவோ ஆயிரக்கணக்கான தெய்வங்களை அந்த காலத்தில் முன்னோர்கள் அத்தனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி இந்த விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்தாலே இவ்வளவு சிறப்புன்னு சொல்கிறீங்களே, மதுரை மீனாட்சி அம்மனுக்கு குலதெய்வ கோயில் ஒன்று மதுரைக்குள்ளேயே இருக்குது. அது எதுன்னு உங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் யாராவது தெரியுமா? இதெல்லாம் ஆதி காலத்தில் ஓலைச்சுவடியில் வரலாறாக எழுதப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு குலதெய்வமே மதுரை குலதான் இருக்குதுன்னு சொன்னால், அப்போ இந்த ஆதி மூலத்தை ஒரு முறை பார்க்கணுன்னு எல்லோரும் ஆசைப்படுவீங்க இல்லையா? அதை இன்றைக்கி நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது இந்த கோவிலுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பெரிய அற்புதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார். இதுதான் மதுரையில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயம். இந்த சிவன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, போனோன்னே சிவனை பார்த்து கும்பிட்ற மாதிரி இருக்காது. சிவனே அந்த பக்கம் திரும்பி இருப்பார். எதனால் எப்படின்னு கேட்டால், சிவனுக்கு சிவனே பூஜை பண்ணக்கூடிய கோயில் மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார். இந்த கோவில் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு குலதெய்வ கோயில். இந்த கோவிலில் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பூசாட்டு விழா வந்தாலோ திருக்கல்யாணம் வந்தாலோ குலதெய்வம் கோயிலில் போய் சாமிக்கு பூஜை பண்ணி அம்பாள் அங்கே பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தான் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சொக்கநாதருக்கு திருக்கல்யாணம். இது காலங்காலமாக நடக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் முடி சூடக்கூடியவங்க யாராவது ப்ரமோஷன் வாங்கி நீங்கள் மதுரையில் போய் ஆளணும்னு நினச்சிங்கன்னா
இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் போய் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன், உங்கள் ஆசீர்வாதத்தில் நான் வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லி அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு முடிசூடுனாங்கன்னா அந்த மண்ணில் அங்கே இருக்க முடியுமா? அந்த ப்ரமோஷன் வாங்கிட்டு பதவியெல்லாம் வாங்கிட்டு அந்த கோவிலுக்கு போகாமல் இருந்தால் அந்த ஊரை விட்டு வெளியில் தாட்டி விட்டுருமா? இதுதான் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். இன்மைனா என்ன அப்படின்னா, இல்லாதவரையும் நன்மையாக்கக்கூடிய கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார். அப்படின்னா பாருங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 710 வருஷத்துக்கு முன்பு கட்டக்கூடிய கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார். அப்படின்னா பாருங்கள், மதுரை மீனாட்சி அம்மனுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கின கோயில். அதனால தான் குலதேவி கோயில் அது. இதில் அந்த கோயிலுக்குள்ள ஒரு ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டாத காலத்தில் பரப்பளவெல்லாம் அளந்து கல்லெல்லாம் நெட்டி அந்த இடத்துல வந்து இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்குள்ளே தான் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அந்த கோவில் அங்கே இருக்குது. பைரவர் வந்து பயங்கரமான பைரவர் அந்த கோயிலில் தான் இருக்காங்க. அந்த கோவிலுக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்ச தீப விளக்கு ஏற்றி முன்னோர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய கோவில் மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். அப்போ எப்போவுமே குலதெய்வத்தை போய் பார்க்கணுன்னா, மதுரை மீனாட்சி குலதெய்வத்தை போய் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு மதுரை மீனாட்சி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த இல்லாதவரை நன்மையாக்கிற கோயிலாக இருக்கிறனால முடிசூடக்கூடிய ராஜகடிகரை வைக்கக்கூடிய இடம் எல்லாத்துக்குமே அம்சமான கோவில் அதுதான். அப்போ 700 வருஷத்துக்கு முன்னாடி பரப்பளவே அந்த காலத்தில் அளந்து வாஸ்துப்படி கல் நட்டி மதுரை மீனாட்சி அம்மனுக்கே வந்து கோயில் கட்டிக்கிறாங்கன்னா அப்போ அந்த காலத்தில் வாஸ்து பார்த்து முறையாக கட்டும்போது அந்த சாமிக்கும் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கும் இத்தனை மீட்டர்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை கணக்கு பண்ணித்தான் குலதெய்வத்தினுடைய சக்தியோட பார்வையிலேயே மதுரை மீனாட்சி தாய் அங்கே இருப்பாங்க. அப்போ இது வரைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, இதை பார்க்காம வந்துடுவீங்க. இந்த தடவை போனீங்கன்னா இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் போய் சிவனுடைய கோவிலில் உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. அற்புதம் ஐயா. ஒரு நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? நான் எங்க ஆத்தூர்லேருந்து சேலம் ஆத்தூர்லேருந்து பேசுகிறேங்கம்மா. நல்லதுமா. யாருக்காக கேட்க போறீங்க? எங்க மருமகளுக்காக கேட்கணுங்கம்மா. சூப்பர்மா. உங்க மருமகளுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. வயது வந்து 10/5/83ங்க. நட்சத்திரம் ரேவதி, மீன ராசி, லக்னம் வந்து விருச்சிகம். என்ன கேள்விமா? அவங்க கொஞ்சம் மனநிலை சரியில்லைன்னு இருக்காங்க. ஓகே, வருத்தப்பட வேண்டாம்மா. நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. அதாவது மனநிலை சரியில்லை, வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையில் காத்துட்ருக்குறாங்க, உடல் ரீதியாக நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது ஜாதக ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் மனநிலை சரியில்லாமல் புத்திகள் வந்து சரீரமாகி ஞாபகங்கள் எல்லாம் குறைஞ்சு ஒரு நம்மளோட சக்தி இழந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை திருப்பூர் பக்கத்தில் அவனாசி ரோடு திருமுருகநாத சுவாமி, திருமுருகன் பூண்டி, அந்த முருகர் கோயிலில் ஒரு சுப்பிரமணிய தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தில் காலையில் 4 மணிக்கு தினமும் 1 வாளி தண்ணி 2 வாளி தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. அந்த கோவிலில் போய் குளிச்சுட்டு முருகனை பார்த்துட்டு வந்தால் முருகர் வந்து திருச்செந்தூர் முருகர் வந்து அசுரனை கொன்னதுனால முருகனுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறக்காக திருமுருகநாத சாமி கோயிலில் வந்து தான் சிவனே காட்சி கொடுத்து முருகருக்கு சுப்பிரமணிய தீர்த்தத்தை வர வச்சு நவகலச யாகம் செய்து அந்த தீர்த்தம் எடுத்து முருகனுக்கே பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணினதுனால யாருக்கெல்லாம் மனநிலை சரியில்லாமல் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை காலையில் வெறு வயிற்றில் போய் ஒரு மூலிகை ஒன்று அந்த கிணத்துல வளருது 3000 வருஷமாக. அந்த மூலிகை தீர்த்தம் தான் சுப்பிரமணிய தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் கிழக்கு முகமாக உட்கார வச்சு 3 வாளி தண்ணி முருகருடைய திருநூறு எடுத்து அந்த 3 வாளி தண்ணியில் போட்டு சாமி கும்பிட்டு என்னுடைய குழந்தைகளுக்கு மனநிலை சரியாகணும்னு வேண்டி அந்த ஈரத்தோடவே தண்ணி ஊற்றிட்டு 3 முறை சுற்றி வந்து சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி முருகனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாகும். நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா.
ஐயா இது வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து பல டவுட்ஸ், அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், ஏகாதசி திதியில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான அனைத்துமே அழகாக சொல்லியிருந்தீங்க. வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. அதோடு இல்லாமல் நம்ம ஆதிகால பரிகாரங்கள் புத்தகம் குறித்தும் உங்களை எப்படி சந்திக்கிறது குறித்தும் நேயர்களுக்கு சொல்லி நிறைவு பண்ணணும். கண்டிப்பாங்கம்மா. நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இது ஆதிகால பரிகார புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும். 1736 பரிகாரம் கொண்ட ஒரு A4 சைஸ் புத்தகம். இந்த புத்தகத்துக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம சென்னையில் வடபழனியில் முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம ஆலய வழிபாடுகளுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். காசி, ராமேஸ்வரம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் முழு விவரங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.